நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவும் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு டிஷ்ஷு, ஒரு போண்டாஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டை நசுக்கி தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸில் பெரிய சைஸே 2 வெங்காயம் அரிஞ்சிருக்க போட்டுக்கலாம். கீரை, முருங்கைக்கீரை ஒரு கை அளவுக்கு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான காரம் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், சாம்பார் மிளகா பொடி. நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் போடுறேன், வேறு பச்சை மிளகாலாம் எதுவும் கிடையாது. இதான் காரணம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது போட்டு வேக வச்சு எடுத்தால் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு போண்டா செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு பசங்க வீட்டில் இருக்கும்போது டெய்லி என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோதுமை மாவு, அதே மாதிரி இந்த கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் கேழ்வரகு மாவு போட்டும் இதே இதில் நீங்கள் இதே டைப்பில் செஞ்சு பார்க்கலாம். அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் இது. நீங்கள் கேழ்வரகு மாவு செஞ்சாலும் அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.